இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. கட்சி கொள்கையின்படி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதனை நினைவில் கொண்டு வருகிற 12ஆம் தேதிக்குள் கூட்டணி குறித்து முடிவெடுங்கள் என காங்கிரஸ் மேலிட தலைவர்களுக்கு நிபந்தனை விதித்துள்ளது நடிகர் விஜயின் தாவேகா. பல காங்கிரஸ் தலைவர்களிடையே தாவேகா கூட்டணி தொடர்பாக ஆதரவு எதிர்ப்பு குரல்கள் வலுக்கத் தொடங்கியதால் காங்கிரஸ் கட்சி சலசலத்துள்ளது. 12ஆம் தேதி என்ற நிபந்தனை விதிக்க என்ன காரணம் என்ற கேள்வி எழுந்த நிலையில் கரூரில் நடந்த 41 படுகொலைகள் தொடர்பாக வருகிற 12ஆம் தேதி டெல்லியில் ஆஜராக நடிகர் விஜய்க்கு சிபிஐயிடமிருந்து சம்மன் வந்துவிட்டது. அதற்கு பயந்துதான் காங்கிரசிற்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கூட்டணி தூண்டிலை போட்டுள்ளது தாவேகா. கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதியன்று கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடிகர் விஜயை பார்க்க அணி திரண்ட மக்கள் கூட்டத்திற்கு தாவேகா தரப்பில் தரப்பட்ட மாறுபட்ட அறிவிப்புகளாலும் விஜயின் அஜாக்கிரதையாலும் 41 உயிர்கள் பலியாகின. ஆளும் திமுக அரசு தனது அரசு இயந்திரத்தை திறம்பட இயக்கியதால் மேலும் பல உயிர்கள் பாதுகாக்கப்பட்டன. எனினும் உயிர் பலிகளுக்கு காரணம் நாங்கள் இல்லை என தாவேகா வாதிட்ட நிலையில் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. சிபிஐயின் தொடர் விசாரணையில் கரூர் அலுவலகத்தை தாண்டி டெல்லியிலும் விசாரணை தொடர்ந்தது. விசாரணைக்கு தாவேகா தரப்பில் ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, மதியழகன் மற்றும் பிரச்சார வாகன ஓட்டுநர் அஜித்குமார் ஆகியோரும், காவல்துறை தரப்பில் எஸ்பி ஜோஸ் தங்கையா, ஏடிஎஸ்பி, டிஎஸ்பி மற்றும் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தங்கள் தரப்பு விளக்கத்தை பதிலாக அளித்தனர். விசாரணையின் இறுதியில் ஆதவர்ஜுனா முகம் கருத்து வெளியேறியதாக கூறப்பட்டது. இந்த சூழலில் விசாரணையின் தொடர்ச்சியாக தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய்க்கு வருகிற 12ஆம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக வேண்டுமென சம்மனை கடந்த 2ஆம் தேதியன்று அனுப்பியது சிபிஐ. வருகிற 12ஆம் தேதி டெல்லியில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டுமென சம்மன் வந்ததிலிருந்து விஜய்க்கு மூட் அவுட். அவரை பொறுத்தவரை இது முதல் காவல் விசாரணை. இதனால் வரை சாதாரண போலீஸ் விசாரணையில் கூட அவர் ஆஜரானது கிடையாது. அதற்கான பக்குவமும் அவருக்கு இல்லை. இதற்கு முன்பாக வருமான வரித்துறை சோதனை நடந்தது. அப்பொழுது கூட அதிகாரிகள் கேட்ட கேள்விக்கு ஆடிட்டரை வைத்து சமாளித்து விட்டார். ஆனால் இப்பொழுது என்ன செய்வதென அவருக்கு தெரியவில்லை. சட்டப்படி முதல் 2 சம்மன்களை தவிர்த்து மாற்று நாள் கேட்கலாம். ஆனால் 3வது சம்மனுக்கு கட்டாயம் ஆஜராக வேண்டும். 3வது சம்மனுக்கு செல்லவில்லை என்றால்தான் அரெஸ்ட் வாரண்ட் வரை செல்லும். அப்படி இருக்க வருகிற 22, 23 தேதிகளில் ஆஜராக தேதி கேட்க வாய்ப்பிருக்கிறது. அப்படி இருந்தாலும் எப்படி இதனை சமாளிப்பார்? அதற்காகத்தான் காங்கிரஸ் உதவியை நாடுகிறார் என்றார் பனையூர் அலுவலக நிர்வாகி ஒருவர். விஜயின் அழைப்பை ஏற்பது குறித்து காங்கிரஸில் இருவேறு கருத்துகள் நிலவுகின்றன. திமுக காங்கிரஸ் கூட்டணிதான் வெற்றி கூட்டணி என்று சில புள்ளி விவரங்களையும் கூறுகிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணி மட்டுமே காங்கிரஸை கரை சேர்க்கும். 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், அதற்கடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள், 2024 நாடாளுமன்ற தேர்தல்களில் திமுக கூட்டணி மட்டுமே வென்றது. சொல்லி வைத்தது போல 2019 30 எம்பிக்கள், 2024 40 எம்பிக்கள். தாவேகா பக்கம் கூட்டணிக்கு சென்றால் 70 சீட்டுகள் தருவார்கள் என்கிறீர்கள். அதில் எத்தனை வெல்வீர்கள்? 2016 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் 41 இடங்களில் போட்டியிட்டது. 8இல் வெற்றி பெற்றது. அதன் வெற்றி 19%. 2021 அதே கூட்டணியில் 25 சீட்டுகளை மட்டுமே பெற்று போட்டியிட்டது. 18இல் வெற்றி பெற்றது. அதனின் வெற்றி 72%. இதனை வைத்தே நாம் கணிக்க வேண்டாமா? சிலரின் தேவைக்காக தாவேகா சென்றால் ஒரு சீட்டாவது கிடைக்குமா? திமுக கூட்டணி வேண்டுமென்பது கார்கே, ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை, ஜோதிமணி போன்றோரின் விருப்பம். ஆனால் தற்பொழுது கட்சியில் எம்எல்ஏக்களாக இருக்கிற நபர்களில் பலர் தங்களுக்கு மீண்டும் சீட் கிடைக்காது என்கிற எண்ணத்தில் தாவேகாவுடன் கூட்டணி போக வேண்டும் என்கின்றனர்.
அங்குதானே கூடுதல் சீட் கொடுப்பார்கள். அப்படி கூட்டணி அமைந்துவிட்டால் நிற்பதற்கு ஆள் இருக்காது, மீண்டும் நமக்கே கிடைக்கும் என்கிற எண்ணம். இதனை பிரவீன் சக்கரவர்த்தி அறுவடை செய்கிறார். ஆனால் ஒருவேளை காங்கிரஸ் தாவேகா பக்கம் போனால் மீண்டும் காங்கிரஸ் ஜனநாயக பேரவை போன்ற கட்சிகள் தோன்றலாம் என்பதே உண்மை என்கிறார் காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருவர். இது இப்படி இருக்க விஜயை பொறுத்தவரை பாஜகவிடம் சேர்ந்தால் நமக்கு கிடைக்க உள்ள மைனாரிட்டி வாக்குகள் சுத்தமாக கிடைக்காது. அதுபோக பிற்காலத்தில் தாவேகாவையே அழித்துவிடும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். அதிமுகவை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. இருப்பினும் பாஜக தவிர்த்த அதிமுக என்றால் கூட விஜய்க்கு ஓகே ரகம்தான். ஆனால் ஜே போன்று நான் மட்டுமே முடிவெடுப்பேன், யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டேன் என்பது விஜயின் ஸ்டைல். அதனால் அதிமுகவுடன் ஒன்று சேர வாய்ப்பில்லை. விஜயை சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு வரவழைத்து கரூரில் போலீஸ் ஒத்துழைத்தது, அதற்கு நன்றி என்றீர்கள். அப்புறம் ஏன் போலீஸை குறை கூற வேண்டும்? கரூர் வேலுச்சாமிபுர கூட்டத்திற்கு முன்பு நாமக்கல் கூட்டம் காலை 8:30 மணிக்கு என அறிவிக்கப்பட்டது. நீங்கள் சென்னை வீட்டிலிருந்து புறப்பட்டதே லேட்டு தான். திட்டமிட்ட காலதாமதம் செய்தீர்களா? பயண மாறுதல் தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுக்கு தெரியப்படுத்தினீர்களா? காவல்துறைக்கு இது குறித்து தெரிவிக்கப்பட்டதா? கரூர் வேலுச்சாமிபுரத்திற்கு நீங்கள் வரும்போது இரவு 7:15 மணி. கரூர் வரும் வரை உங்களது பிரச்சார வாகனத்திற்கு பின்னால் நிறைய வாகனங்கள் வந்தது உங்களுக்கு தெரியுமா? கரூர் வேலுச்சாமிபுரம் குறித்து முன்னரே தெரிவிக்கப்பட்டதா? கரூர் சம்பவத்திற்கு பிறகு திருச்சிக்கு செல்ல உத்தரவிட்ட காவல்துறை அதிகாரிகள் யார் யார் என்பன உள்ளிட்ட கேள்விகளுடன் சிபிஐ காத்திருக்க, அதன் மூலம் விஜயை தன் பக்கம் வைத்துக்கொள்ள பாஜக நினைக்கிறது. ஆனால் காங்கிரசுடன் கூட்டணி என்றால் இந்த விவகாரத்தை பாஜகவிற்கு எதிரான பிரச்சனையாக மாற்றி தன்னை காங்கிரஸ் காப்பாற்றும் என்பது விஜயின் நம்பிக்கை. அதற்காகத்தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என தூண்டிலை போட்டு காத்திருக்கிறார். இது கெடு அல்ல. காங்கிரசிடம் சரணாகதி அடைந்துள்ளார் விஜய் என்கிறார் விவரம் அறிந்த ஒருவர். 12ஆம் தேதி மட்டுமல்ல, வருகிற அனைத்து நாட்களும் விஜய்க்கு சோதனையான காலங்களே. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.